இட்லி தோசைக்கு சைட் டிஷ் பண்ணும்போது ஒரே மாதிரி வெங்காயம் தக்காளி சட்னி இல்லைனா புதினா கொத்தமல்லி சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி இதையே பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு. இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு சட்னி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கேரட்டோட தோலில் தான் இன்றைக்கி சட்னி பண்ணியிருந்தேன். நிஜமாவே செம்ம டேஸ்டியாக இருந்தது. கேரட் எப்போதும் சமைக்கும் போது அதோட தோலை ரிமூவ் பண்ணி வேஸ்ட்டில் தான் போடுவோம். ஆனால் கேரட்டில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி கேரட்டோட தோல்லையுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. அதை இந்த மாதிரி சட்னி பண்ணி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 கேரட்டை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தோலை துருவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 காய்ந்த மிளகாய் 1 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இது வேணும்னா இன்னொரு காய்ந்த மிளகாய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு என்கிட்ட சின்னதாக இருந்ததுனால 4 பல் சேர்த்துக்கிட்டேன். இல்லைனா ஒரு 2 பல் அளவுக்கு கூட போதும். அதுக்கப்புறமா துருவி வச்சுருந்த இந்த கேரட்டோட தோலை சேர்த்து அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கேரட்டோட தோல் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் இஷ்டம் இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காவோ பொட்டுக்கடலையோ சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளியும் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு வெள்ளை உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லியோட முறு தோசையோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான சட்னியை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.